ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் வந்துட்டு கோல்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் கோல்டில் பார்த்தீங்கன்னா 2 வழியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கோல்டு பீஸ் அதாவது இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 வழி இருக்குது. இடிஎஃப்ஸில் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்களே வந்துட்டு எப்போ வேணால் பை அண்ட் செல் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும், 2 days டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. மேலே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச்சில் போயிட்டு கோல்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். அதில் இடிஎஃப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு இடிஎஃப்ஸ் மட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வரும். ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்கும். டாட்டா, நிப்பான், க்ரோ, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஏதாவது ஒரு கோல்டு இடிஎஃப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸை கிளிக் பண்ணுறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 71.98 இன்றைக்கி ப்ரைஸு. ஸோ 1 year ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 33% கொடுத்துருக்கு கோல்டு. 5 year பார்த்தீங்கன்னா 99%. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ கோல்டோட ரிட்டர்ன் வந்திருக்கா? ஸோ எல்லாம் செக் பண்ணிட்டு, இது ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படி ஸ்டாக் பை பண்ணி செல் பண்ணுறோமோ அதே மாதிரி இடிஎஃப்ஸ் அதே மாதிரி பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ பை பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்கும். பை கொடுங்க. பை கொடுத்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து பல்காகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி டேட்டில். இல்லை மாதம் பண்ணுறதுனா மாதம் இதில் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரியா? டெலிவரியில் வச்சுக்கோங்க ஆப்ஷனை. இன்ட்ராடே அப்படின்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது, அதை மறந்துடுங்க. டெலிவரி வச்சுட்டு குவான்டிட்டி 100 குவான்டிட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 ரூபா வரும். ஸோ 7000 ரூபா, 7200 100 குவான்டிட்டி. ப்ரைஸ் வந்து மார்க்கெட்லேயே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடு மணி கொடுக்கணும். ஏன்னா என்னோடய க்ரோ அக்கௌண்ட்டில் இப்போ பணம் இல்லை. ஸோ பணம் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கீழே பை ஆப்ஷன் வந்திருக்கும் உங்களுக்கு. பணம் இல்லாதனால ஆடு மணி வருது. ஆடு மணி கொடுத்து பணத்தை ஆட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பை வரும். பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்க்ரீனில் கீழே உங்களுக்கு பை கன்ஃபார்ம் வரும். பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். இதை வந்து எப்பயும் போல் ஸ்டாக்கை செக் பண்ணுறீங்களா போர்ட்ஃபோலியோவில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து கோல்டு இடிஎஃப் வந்திருக்கும். ஒரு ரேட்டுன்னு எப்போல்லாம் ஏறி இருக்கோ விற்கணும்னு தோணுச்சுன்னா விற்றுக்கலாம். ஓகேவா? இல்லை கரெக்ஷன் அப்போல்லாம் வாங்கணும்னு தோணுச்சுன்னா, ரேட் இறங்கும் போதெல்லாம் வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே செகண்ட் ஆப்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போயிருங்க, சர்ச் எடுத்துக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு சேம் திங் கோல்டு. இப்போ ஃபில்டர்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிடுங்க. மொதல் இடிஎஃப் கொடுத்துருப்பீங்க, இப்போ மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி நிறைய கம்பெனிஸோட தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ கோல்டு ஃபண்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 years ஆவரேஜாக 18% கொடுத்துருக்கு. 5 years பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 15% கிட்ட கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 500 ரூபா. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எக்ஸிட் லோட வந்து பார்த்துக்குங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.1, எக்ஸிட் லோடு வந்து 1%. 15 நாளுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணால் 1% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒன் டைம் பண்ணுறீங்களா, எஸ்ஐபி பண்ணுறீங்களா. ஸோ லம்ப் அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன் டைம் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை அடிச்சுட்டு பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும், 2 days ஆக்டிவேட் ஆயிரும். அதே எஸ்ஐபினா ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுக்குறீங்க. என்ன அமௌண்ட், மாதம் 1000 ரூபா, மாதம் 5000 ரூபா, என்ன அமௌண்ட்டோ அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் செலக்ட் பண்ணணும். மாதம் என்ன தேதியில் கொடுக்குறீங்க, 10ஆம் தேதி, 5ஆம் தேதி, எது வசதியாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு ப்ளேஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து ஆக்டிவேட் ஆயிரும் 2 days. ஓகேவா? ஸோ மெசேஜ் வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 2 days, ஏன்னா ஆக்டிவேட் ஆக 2 days ஆகும். அதுக்கப்புறம் டேரெக்டாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்துருவாங்க. நான் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆல்ரெடி நம்ம லிங்க் பண்ணியிருப்பேன் ஆப்பில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் எடுக்கிறாங்க, மார்ச்சில் வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஐபி கட்டுறீங்கன்னா அதுலேருந்து 30 நாள் கழிச்சு தான் செகண்ட் எஸ்ஐபி கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு 30 நாளுக்குள்ளேயே வந்துடுது. அதனால் வந்து மார்ச்சில் பேமெண்ட் இல்லை, டேரெக்டாக ஏப்ரல் தான். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ்னு இருக்கும், 2 days ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் இருக்குது. நீங்கள் எஸ்ஐபி போனீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன எஸ்ஐபி ஆக்டிவேட்டில் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.